ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அப்புறம் கோட் ட்ரெய்லர் பார்த்தேன். நான் விஜய் ரசிகன் கூட, ரஜினிக்கு பிறகு பக்கா விஜய் ரசிகர்களை திருப்திப்படுத்துகிற அளவுக்கு ஒரு பக்காவான ட்ரெய்லர். நிச்சயமாக படம் தெரிக்கும், தேட்டரில் தெரிக்கும். நிச்சயமாக விஜய் ரசிகர்களை மட்டும் இல்லை, எல்லாரையும் திருப்திப்படுத்துகிற படமாக இருக்கும். அந்த ட்ரெய்லரில் பார்க்கையில் இதில் ஃபேமிலி சென்டிமெண்ட்டு, ஆக்ஷனு, உளவு, இது எல்லாமே இருக்குது. ஒரே ட்ரெய்லரில் எல்லாத்தையும், ஒரு வில்லனுடைய கோபம் எப்படி இருக்கும் எல்லாத்தையும் ஒரே ட்ரெய்லரில் பக்காவை காட்டியிருக்காங்க. ஆனால் இதுக்கு டீகோடிங்னு சொல்கிறாங்க. டீகோட் பண்ணுறேன் அப்படின்ட்டு 2 நிமிஷம் 59 செகண்டா, 2:49 இது உள்ள ஒரு ட்ரெய்லருக்கு இவங்க உட்காந்து டீகோடிங் 7 நிமிஷம், 8 நிமிஷம், 10 நிமிஷம், 12 நிமிஷம்ட்டு நானும் ஒன்று பார்த்துட்டு சிரிச்சுக்கிட்டு உட்காந்துருக்கேன். இதுக்கு முன்னாடி வேறு படத்துக்கு டீகோடிங் பண்ண வீடியோவும் பார்த்துருக்கேன். அப்புறம் தேட்டரில் இவங்க பண்ணதுக்கு சம்மந்தம் இல்லாமல் படம் இருக்கும். இவங்க ஏன் உட்காந்து வியூஸ் தான், சரி ஓகே. ஆனால் சில டீகோடிங்லாம் பார்த்தா நல்லா தான் இருக்குது. அதில் மாற்றுக்கிறதுல சில இவங்க பண்ணுற இவங்க கற்பனை இருக்குல்ல. ஏன்னா இந்த நாவல் பிடிக்கையில் நாவல் பிடிக்கையில் எனக்கு ஒரு கற்பனை இருக்கும். பொன்னியின் செல்வனில் வந்தியத்தேவன் குதிரையில் போகையில் அதை வர்ணனை பண்ணையில் என் மனசில் ஒரு காட்சி இருக்கும், நீங்கள் படிச்சீங்கன்னா உங்கள் மனசில் ஒரு காட்சி இருக்கும். அது மாதிரி இவங்களுக்கு இந்த டீகோடிங் பண்ணையில் ஆளாளுக்கு ஒரு காட்சி தோணும் போல இருக்குது. சரி, பண்ணிட்டு போனால் நல்லா தான் இருக்குது. இருந்தாலும் இவங்க பண்ணுற எதுவும் படத்தில் வராது. அப்புறம் வெங்கட் பிரபுவுடைய பேட்டி நேற்று ட்ரெய்லரை வெளியிட்டுட்டு அதுக்கு பிறகு நிருபரை கேட்குறாங்க. படத்துடைய சஸ்பென்ஸ் வரையும் கேட்பாங்க போல இருக்கு. ஒரு நிருபர்கள் போய் நீ உங்களுக்கு படத்தை இது கேட்கலாம், படம் எப்படி எடுத்திருக்கீங்க, ஏதாச்சும் கொஞ்சம் கேட்கலாம். இவங்க ஒவ்வொரு சீனையும் பற்றி, இந்த சீனுக்குள்ளே என்ன இருக்குது, இது அரசியல் இல்லையா, அதுவும் இல்லாமல் கிளைமேக்ஸு, மோகனுக்கு ஏன் சாங் வைக்கல, பிரசாந்துக்கு ஏன் சாங் வைக்கல அப்படின்ட்டு. ஆனால் வெங்கட் பிரபு ரிப்ளையும் சரியாக இருந்துச்சு. கொடுத்த பதில் ஒரு திருப்தியான பதில். அப்புறம் கேட்குறாங்க, இனிமேல் இந்த தண்ணி அடிக்கக்கூடாதுன்னு பேசுகிற வசனம் அஜித்துக்கு இருக்குது. அதே வசனத்தை தூக்கி அது ஏன் வசனம் நான் வைக்கிறேன் அப்படின்ட்டு. இல்லை, அஜித் ரசிகர்களை கவர்றதுக்காண்டி அப்படின்ட்டு. அஜித் ரசிகர்கள் எல்லோரும் குறை சொல்கிறதுக்கும் போவான். இந்த நாள் விஜய் ரசிகர்கள் எவ்வளோ ஆர்வமாக நான் இப்படி எவ்வளோ ஆர்வமாக நாங்கள் போய் பார்க்குறோமோ, அதே அளவுக்கு குறை சொல்கிறவனும், குறை சொல்ல போகிறவனும், குறை கண்டுபிடிக்கிறதுக்காண்டி உள்ளவனும் தேட்டருக்கு வருவான். தேட்டருக்கு வரத்தான் வருவாங்க, பார்ப்பாங்க. அது எல்லா படத்துக்கும் நடக்கிறதா, விஜய் படத்துக்கும் அதிகமாக நடக்கும். ஓகேயா? அது எல்லாம் தாண்டி இந்த படம், கோட் படம், நான் ட்ரெய்லர் பார்த்த வரைக்கும் எல்லாம் ஒரு பக்காவாக ஒரு குழம்பு, ஒரு ஆனங்காய்ச்சன்னு நாங்கள் சொல்லுவோம். ஒரு குழம்பு காய்ச்ச எவ்வளோ மசாலா ஒன்றுன்னு பக்குவமாக கலந்தால் எவ்வளோ ருசியாக வருமோ, ஒரு குழம்பு காய்ச்சும்போது மிளகாத்தூளாக இருந்தாலும் மசாலா, கறி மசாலா எல்லாம் போட்டு அது சரியாக அமைஞ்சு அதோடைய குழம்பு காய்ச்சின பிறகு என்ன டேஸ்ட் வருமோ அந்த மாதிரி பக்காவாக இந்த ட்ரெய்லர் பார்க்கையில் சென்டிமெண்ட்டு, ஆக்ஷனு, துப்பறிகிறது இருக்கிற எல்லாமே கரெக்டாக இருக்குது. அதனால் நல்லா ஓடும் இந்த படம். அப்புறம் இன்னொன்று மிகப்பெரிய சம்பவம் இருக்குது. மொத்தம் விஜய் இந்த படம் கோட்டு படம் வெளியாகி மிகப்பெரிய சம்பவம் இருக்குது. வேறு என்ன பேசுகிறேன்னு தெரியல. இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.